வணக்கம். இப்போ இந்த புக்கு பார்த்தீங்கன்னா, கிரியாயிங் அவுர் கால் அப்படிங்கிற புக்கு. இது வந்து நான் எழுதின புக்கு. நமக்கு வெர்பும், டென்ஸும் தெரிஞ்சுட்டா கண்டிப்பாக ஒரு 50% ஹிந்தியில் பேசுறதுக்கு ஆரம்பிச்சிடலாம். முயற்சி பண்ணாமல் எதுவும் நடக்காது. இந்த புக்கு வேணுங்கிறவங்க 7502291876 அப்படிங்கிற நம்பரில் கால் பண்ணுங்கள். உங்களுக்கு போஸ்டரில் அனுப்பி விட்டுருவோம். அதே மாதிரி நம்ம வந்து ஹிந்தி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கி தமிழ்நாட்டை விட்டு வெளியில் போனோம்னா நமக்கு வந்து ஹிந்தி கண்டிப்பாக தெரிஞ்சிருந்தா தான் அங்கே வந்து நம்ம வந்து மேனேஜ் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களுக்கு இந்த புக்கு வேணும்னா கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் கேளுங்க. அதே மாதிரி புரிஞ்சு படிங்க. சும்மா நமக்கு வந்து ஏதோ சர்டிஃபிகேட் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து இருக்கக்கூடாது. நல்லா புரிஞ்சு படித்து, அதாவது ரொம்ப ஈகராக படிக்கணும். அப்போ தான் வந்து ஒரு மொழியை கற்றுக்கிறது அப்படின்னா ரொம்ப சுலபம் முயற்சி பண்ணுனா. நமஸ்தே. லேட்னா அப்படின்னா என்ன அர்த்தம்னா படுத்தல் அப்படின்னு அர்த்தம். மை ஜமீன் பர் லேட்தாகும், நான் தரைமேல் படுக்கிறேன். மை காட் பர், காட்னா கட்டில்னு அர்த்தம். லேட்தாகும் படிக்கிறேன். மை சடாயி பர், சடாயினா பாய்னு அர்த்தம். லேட்தாகும். அதே மாதிரி லவுட்னா அப்படின்னா திரும்புதல் அப்படின்னு அர்த்தம். மை ஊட்டி சே, நான் ஊட்டியிலிருந்து லவுட்தாகும் திரும்புகிறேன். மை பைட்டக் கே பாத், பைட்டக்னா மீட்டிங்னு அர்த்தம். கேபாத்னா பிறகு, கர் லவுட்தாகும் வீட்டிற்கு திரும்புகிறேன். மை பரீட்சா கதம் ஹோனே கே பாத், பரீட்சானா பரீட்சை, கதம் ஹோனே கே பாத்னா முடிவடைந்த பிறகு, லவுட்தாகும் திரும்புகிறேன். மை சினிமா தேக்கர், நான் சினிமா பார்த்துவிட்டு. நமஸ்தே. ப்ரெசன்ட் டென்ஸ். மை சினிமா தேக்கர் லவுட்தாகும், நான் சினிமா பார்த்துவிட்டு திரும்புகிறேன். மை காவ் சே லவுட்தாகும், நான் கிராமத்திலிருந்து. காவ்னா கிராமம் சொல்லலாம், ஊரும் சொல்லலாம். லவுட்தாகும். நெக்ஸ்ட் சஜ்ஜானா அப்படின்னா அலங்கரித்தல் அப்படின்னு அர்த்தம். மெயின் அப்னே கர், நான் என்னுடைய வீட்டை. சஜாத்தாகும் அலங்கரிக்கிறேன். மெயின் கம்ரா, கம்ரானா அறை. சஜாத்தாகும் அலங்கரிக்கிறேன். மெயின் அப்னே பாயி கோ, என்னுடைய சகோதரனை. சஜாத்தாகும் அலங்கரிக்கிறேன். மெயின் சடக், சஜாத்தாகும், சடக்னா பாதை, ரோடு எது வேணால் சொல்லலாம். அலங்கரிக்கிறேன். மை மந்திர் சஜாத்தாகும், நான் கோவிலை. நமஸ்தே. இப்போ சமஜ்னா அப்படின்னா புரிந்து கொள்ளுதல், உணர்தல், நினைத்தல், யூகித்தல், இந்த அர்த்தம் வரும். மை ராம்கோ சமஜ்தாகும், நான் ராமனை புரிந்து கொள்கிறேன். மை ஹிந்தி சமஜ்தாகும், நான் ஹிந்தி புரிந்து கொள்கிறேன். மை சன்ஸ்கிருத் சமஜ்தாகும், நான் சமஸ்கிருதத்தை அறிந்து கொள்கிறேன், புரிந்து கொள்கிறேன். மை கணித், கணித்னா மேத்தமெட்டிக்ஸ், கூப்னா நன்றாக. சமஜ்தாகும் புரிந்து கொள்கிறேன். மை பிதாஜி கோ, பிதாஜினா அப்பா அப்படின்னு அர்த்தம். கூப்னா நன்றாக. சமஜ்தாகும் அறிந்து கொள்கிறேன். இந்த கோவுக்கு என்ன அர்த்தம் வரும்னா இங்கிலீஷில் டூ சொல்கிறோம். அதே மாதிரி தமிழில் ஐ கூறாமனை, அந்த அர்த்தம் வரணும். அது உயிருள்ள பொருட்களுக்கு மட்டும்தான் நம்ம வந்து கோ யூஸ் பண்ணணும். நமஸ்தே. இப்போது சீனா அப்படின்னா தைத்தல் அப்படின்னு அர்த்தம், அதாவது ஸ்டிச்சிங் பண்ணுறதுன்னு அர்த்தம். மீன் சீதாகும், நான் தைக்கிறேன். மை பத்துலூன், பத்துலூன்னா பேண்ட்டுன்னு அர்த்தம். சீதாகும் தைக்கிறேன். மை குர்தா, குர்தானா ஷர்ட்டு. சீதாகும் தைக்கிறேன். மை மாதாஜி கோ, அம்மாவிற்கு. ப்ளவுஸ் சீதாகும், ப்ளவுஸ் தைக்கிறேன். மை பிதாஜி கோ, நான் அப்பாவிற்கு கோட். சீதாகும் கோட் தைக்கிறேன். மை ரோஜ், நான் தினமும். தக்கியே கி, தக்கியேனா தலையணைன்னு அர்த்தம். ஆவரன்னா உரை, தலையணை உரை. சீதாகும் தைக்கிறேன்.
நமஸ்தே. ப்ரெசன்ட் டென்ஸ். சோச்னா அப்படின்னா யோசித்தல் அப்படின்னு அர்த்தம். ஆஷுலிப்பி. ஆஷுலிப்பினா ஷார்டன், அதாவது சுருக்கெழுத்து. படுனா சோச்தாகும். படுனானா படிக்க. சோச்தாகும் யோசிக்கிறேன். அரபி பாஷா. நான் அரபி பாஷான மொழின்னு அர்த்தம். சீக்னா கற்றுக்கொள்ள. சோச்தாகும் யோசிக்கிறேன். அங்கிரேசி கவிதா. அங்கிரேசினா ஆங்கிலம். கவிதை. கவிதான கவிதை. லிக்னா. லிக்னான எழுத. சோச்தாகும் யோசிக்கிறேன். மலையாளம் அக்ஷர். நான் மலையாள அக்ஷர்னா எழுத்துக்கள். எழுத்துக்களை சீக்னா கற்றுக்கொள்ள. சோச்தாகும்